ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே குமார் இவர்கிட்ட வந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, டே உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுடா, இன்னும் கல்யாணம் சீக்கிரமாகவே உனக்கு பண்ணிடுற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு பார்த்தாச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாடா, பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு தான், விசாரிச்சுட்டேன்றாங்க. கொஞ்சம் ஏழப்பட்ட பொண்ணு தான். அப்பா எனக்கு புரியலப்பா, எங்கப்பா பார்த்தீங்க? யார் என்னன்னு கேட்கவும், வேற யாரு, தங்கமயிலுடைய தங்கச்சி இருக்கால அந்த சுடர்ன்ற பொண்ணு, அந்த பொண்ணை தான் உனக்கு பார்த்துருக்கேன்றாங்க. கேட்ட குமாருக்கு அப்படி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. என்னம்மா என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. அந்த பொண்ணை போயிட்டு பண்ணி வைக்கிறியா? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. போய் போய் அவளுக்கு எனக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்பா. என்னப்பா நீ லூசா அப்படின்றாங்க. டேய் நான் லூஸ் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன்றாங்க. உனக்கு அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம், யார் என்ன நினைச்சாலும் சரின்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பான்றாங்க. எனக்கு அரசிக்கு எனக்கும் பண்ணி வைங்க, இவ்வளோலாம் என்னால் பண்ணிக்க முடியாதுன்றாங்க. ஏன் பண்ணிக்க முடியாது சொல்லு, ஏன் பண்ணிக்க முடியாது? கல்யாணம்லாம் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. டேய் நான் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாமே நல்லதே நடக்கும்ன்றாங்க. சும்மா தேவையில்லாமல் எல்லாத்தையும் நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்ன, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. உனக்கு அந்த பொண்ணு தாண்டா பொண்டாட்டியே வரப்போறா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சீக்கிரமாகவே வந்து வீட்டில் பேசி நான் இதுக்கு ஓகே வாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. குமாருக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி, அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்புறமா வந்து பாக்கியம் வந்து தங்கமேல் வந்தது, தங்கமேல அப்படின்றாங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அந்த பெரிய இடத்துக்காரங்க வந்து போனாங்க. யாரு? அதான் அந்த சக்திவேல் கோமதியுடைய அண்ணனுங்க. அவங்க எதுக்குமா வந்து போனாங்க இங்க அப்படின்றாங்க. இல்லடி, நம்ம தங்கச்சி சுடர் இருக்கால. ஆமா, சுடருக்கு என்ன அப்படின்றாங்க. சுடருக்கு அவங்க பையன் குமாருக்கு பொண்ணு கேட்க வந்தாங்கடி அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே தங்கமயில ஷாக் ஆகுறாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆமாடி, அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு அப்படியே மயிலும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.